நீங்களும் ஒருவேளை எலியாவை போல இந்த இடத்துல வந்திருக்கலாம், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பலன், உன்னதமானவருடைய பலன் உங்களுக்குள்ளே கடந்து வந்து இப்ப என்ன சொல்லுது தெரியுமா? உன்னுடைய ஓட்டம் முடியல, உன்னுடைய வாழ்க்கை முடியல, கர்த்தர் உன்னை வெகு தூரம் ஓட வைக்க போகிறார். காலாட்களோட ஓடும் போது நீங்கள் இளைத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்க இருக்கிற அநேகரை கர்த்தர் குதிரைகளோடு ஓட செய்ய போகிறாரு. கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், உனக்கு இங்க என்ன வேலை? நீ சோர்ந்து போய் படுத்து கிடக்கிற இடம் இது அல்ல. நீ ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணணும். இந்த ஜெபத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தர் நீங்க சொல்லி வந்திருக்கலாம், இதுக்கு மேல ஒரு அடி கூட என்னால எடுத்து வைக்க முடியாதுன்னு. அவங்கள பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்ல, உன்னை வெகு தூரம் நான் கொண்டு போக போகிறேன், ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க வைக்க போகிறேன். இதுவரையிலும் படுத்து கிடந்த நீங்கள் இனி ஒரு பெரிய பிரயாணம் உங்கள் மூலமாய் கர்த்தர் செய்ய போறாரு. நீ சோர்ந்து போய் கிடக்க வேண்டிய ஆள் இல்ல. உன் தரிசனம் மூடி போகல. கர்த்தர் உங்களை தட்டி எழுப்ப விரும்புகிறார். கர்த்தர் உங்களுக்கு புது பலனை கொடுக்க விரும்புகிறார். இல்ல, உங்களுடைய ஓட்டம் இனிதான் ஆரம்பிக்க போகிறது. கர்த்தர் இனிதான் உங்களை ஓட்டத்தை கர்த்தர் தொடங்கி கர்த்தர் முடிக்க போகிறார். சத்தமா எல்லாரும் ஆமென் நான் நம்புறேன்னு